ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்ட்ரடே ஸ்டாக்ஸை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். மார்க்கெட்டில் உங்களுக்கு ஏதாவது பொசிஷன் எடுக்க தயக்கம் இல்லை பயம் இருந்தது அப்படின்னா, நான் கீழே என்னுடைய டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்குறேன். மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட் அதில் நான் கொடுப்பேன். ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி ஜாயின் பண்ணுங்க. என்னுடைய முந்தின வீடியோவில் நிஃப்டி 22,100க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். 21,960க்கு கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் ஃப்ரைடே எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது அப்படின்னா, ஆல்ரெடி மார்க்கெட் ஒரு ஹியூஜ் கேப் டவுன் ஓப்பன் ஆகி லோ 21,780 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நம்ம கொடுத்த அல்டிமேட் டார்கெட்டை விட இன்னும் ஒரு 80 புள்ளிகள் கீழே கீழே லோ போயிருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் ஸ்லோவாக அங்கேருந்து ரெக்கவரி ஆகி அந்த 22,100 பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கலாம் நிஃப்டி எது வரைக்கும் போயிருக்குன்னு 22,175 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 22,100க்கு மேலே அந்த பிரேக் அவுட்டை பார்த்து பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நிஃப்டியில் உண்மையிலேயே ஒரு 70+ இல்லை 75 பாயிண்ட்ஸ் நம்ம இன்ட்ரடேல கேப்சர் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கும். இப்போ இன்னைக்கு நிஃப்டி எப்படி இருக்க போகுது என்பதை இப்போ நாம் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். நிஃப்டி இன்னைக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸும் இருக்குது, ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் கூட நிஃப்டியில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், நிஃப்டி ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை ஃப்ரைடே நிஃப்டி பிரேக் ஆகி அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது. அதுக்கு கீழே தான் நிஃப்டி ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி ஆக்ஷன் நிஃப்டி அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போனால் ஒரு ஆக்ஷன் நீங்கள் பார்க்கலாம். ஸோ 22,180 லெவல் ரொம்ப ரொம்ப குரூஷியலான லெவல் நிஃப்டியில் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, நிஃப்டியில் 22,100 லெவல். இந்த லெவல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு கீழே நிஃப்டி ட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா நிஃப்டி நம்ம செல் பண்ணலாம். இப்போ நம்ம நிஃப்டியில் சப்போஸ் இன்னைக்கு நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 22,180 லெவல் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம நிஃப்டியை பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் 50 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் 40 புள்ளிகள், அல்டிமேட் டார்கெட் 22,280லேருந்து 300 லெவல். இது அல்டிமேட் டார்கெட்டாக நீங்கள் நிஃப்டியில் ஏர்ன் பண்ணலாம். சப்போஸ் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட ஓப்பன் ஆகி இந்த 22,100 லெவல் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை செல் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் 50 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் 22,000. அந்த சைக்கலாஜிக்கல் லெவல் அது அல்டிமேட் டார்கெட்டை நீங்கள் நிஃப்டியில் எய்ம் பண்ணலாம். ஸோ இப்போ நிஃப்டி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் சப்போஸ் நிஃப்டி கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் சரி, கேப் அப் ஓப்பன் ஆனாலும் சரி, லைவ் மார்க்கெட்டில் எப்படி நடக்கும் என்பதை நான் அப்டேட் பண்ணுவேன் வயா டெலிகிராம் சேனல்.
ஸோ நிஃப்டி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் கூட ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பேங்க் நிஃப்டி ஃபாலோ பண்ணுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன், மல்டிபிள் அட்டெம்ப்ட் இங்கே ஆயிருக்கு, இங்கே ஆயிருக்கு, ஃப்ரைடே கூட ஆயிருக்கு, ஃப்ரைடே கூட ஆயிருக்கு. ஸோ இது வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நிஃப்டி பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, பிரேக் ஆகி இதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம தாராளமாக பேங்க் நிஃப்டியை வந்து பை பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது. ஸோ மெயினாக ஆக்ஷன் வந்து இந்த லெவல் பிரேக் பண்ணாதான் நமக்கு ஆக்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லை, செல்லிங் வந்து கீழே இந்த லெவல் கிட்ட பிரேக் ஆகி ஒரு நெகட்டிவ் கேண்டில், அதாவது 47,360 பிரேக் ஆகி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் பேங்க் நிஃப்டியில் வரலாம். ஸோ இப்போ வந்து நிஃப்டி வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிரேக் பண்ணி இந்த ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக பை பண்ணலாம். அதாவது 47,750 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் பை பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 48,000லேருந்து 48,050. ஸோ அந்த சைக்கலாஜிக்கல் லெவல் அது வந்து அல்டிமேட் டார்கெட்டாக நீங்கள் ஏம் பண்ணலாம். சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் கேப் டவுனாக ஓப்பன் ஆகி இந்த ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல், அதாவது 47,360 லெவல், இந்த சப்போர்ட் லெவல் கிட்ட வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை செல் பண்ணலாம். இமீடியட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள், அல்டிமேட் டார்கெட் வந்து 47,000லேருந்து 47,050. அந்த சைக்கலாஜிக்கல் லெவல் அது வந்து அல்டிமேட் டார்கெட்டாக நீங்கள் எய்ம் பண்ணலாம். இப்போ சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, அது நான் வந்து என் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் என்ன ஆகும் என்பது. ஸோ இப்போ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். இப்போ நம்ம சில ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து ஆர்பிஎல் பேங்க். ஸோ ஆர்பிஎல் பேங்க் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக் ரெஸ்பெக்ட் பண்ணுது. மல்டிபிள் அட்டெம்ப்ட் இந்த இடத்துல ஆயிருக்கு, பட் பிரேக் ஆக முடியல, பாசிட்டிவ் கேண்டில் நம்ம பார்க்க முடியல. ஸோ இங்கே வந்து ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் கூட வந்திருக்கு. ஸோ ஆர்பிஎல் இன்னைக்கு இந்த ஹாரிசான்டல் பிரேக் பண்ணணும், ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் நம்ம பை பண்ணலாம். ஸோ பை அபவுட் 256, ஸ்டாப் லாஸ் 250, டார்கெட் வந்து 259, 262 அண்ட் 265. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், எக்ஸைடு இந்தியா. ஸோ எக்ஸைடு இந்தியா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது கூட ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணுது. இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட் கூட இங்கே இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண உடனே ரிஸ்கி ட்ரேடர்ஸ் என்டர் பண்ணுங்கள், ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடர்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகுனா செல் பண்ணுங்கள். ஸோ செல் பிலோ 439, ஸ்டாப் லாஸ் 451, டார்கெட் 435, 432 அண்ட் 425. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், சம்பல் ஃபர்டிலைசர். ஸோ இந்த சம்பல் ஃபர்டிலைசர் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் இந்த
ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணுது இன்னைக்கு வரைக்கும். ஸோ அதாவது ஃப்ரைடே வரைக்கும். இந்த ஸ்டாக் வந்து முன்னாடி ஒரு அருமையான சப்போர்ட் இங்கே ஃபார்ம் ஆயிருந்தது. இப்போ இந்த சப்போர்ட் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் இன்னைக்கு இந்த ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸையும் இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணால் பை பண்ணுங்க. பை above 372, ஸ்டாப் லாஸ் 366, டார்கெட் வந்து 375.50, 379 அண்ட் 386. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக்கை நம்ம பார்க்கலாம். இண்டிகோ கூட ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக் ரெஸ்பெக்ட் பண்ணுது. 2 பாசிபிலிட்டிஸ் இந்த ஸ்டாக்ல இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருந்துட்டு இப்போ ஃப்ளாட்டாக இங்கே ட்ரேட் ஆகுது இந்த ரேஞ்சுக்குள்ள. ஸோ ஆக்ஷன் வந்து இந்த ரேஞ்சுக்கு மேலே போனால் பை பண்ணணும், இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்தால் செல் பண்ணணும். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் நான் கொடுத்துருக்குறேன். சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ட்ரெண்ட் லைனையும் இந்த ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணால் பை பண்ணலாம். பை above 36, ஸ்டாப் லாஸ் 35.50, டார்கெட் 3618, 3645 அண்ட் 3688. இன்கேஸ் இது ஃபெயில் ஆகி இது பிரேக் பண்ணாமல் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா செல் பண்ணுங்க. செல் below 3532, ஸ்டாப் லாஸ் 3570, டார்கெட் 3507, 3488 and 3445. அடுத்த ஸ்டாக் வந்து MFSL. ஸோ MFSL கூட ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணுது. பட்டு இந்த ஸ்டாக் அன்னைக்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. திருப்பியும் ஒரு ரீடெஸ்ட்டுக்காக கீழே வந்து திருப்பியும் இது பிரேக் பண்ணால் பை பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டாக் வந்து இங்கே ஒரு பாட்டம் ஆகி இந்த இடத்துல வந்திருக்கு. அதாவது இது நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக சொல்லலாம். காரணம்னா இது வந்து ஒரு ட்ரிபிள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த லைனை வந்து பேஸாக எடுத்து, ஸோ இந்த 3 வாட்டியும் கீழே வரும்போது இந்த ஸ்டாக் இது வரைக்கும் தான் போயிருக்கு, அதுக்கு மேலே போகல. ஸோ இது வந்து இந்த ட்ரிபிள் பாட்டமுடைய நெக் லைனாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், இல்லை பேஸ் லைனாக கன்சிடர் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ இதை பிரேக் பண்ணால் தான் ஆக்ஷன் வரும் MFSL. ஸோ இதை பிரேக் பண்ணால் பை பண்ணுங்க. பை above 1035, ஸ்டாப் லாஸ் 1015, டார்கெட் 1043, 1052 and 1067. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்த ஸ்டாக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். இப்போ என்னுடைய முந்தின வீடியோவில் சில ஸ்டாக்ஸ் நான் சொல்லியிருந்தேன் பை பண்ண சொல்லி. ஆல்ரெடி நம்ம வந்து நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் பார்த்துட்டோம். இப்போ என்னென்ன ஸ்டாக்ஸ் நான் சொல்லியிருந்தேன் அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து சீமென்ஸ் நான் உங்களுக்கு செல் பண்ண சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டில். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சொன்னதுலேருந்து, அதாவது 5530க்கு கீழே செல் பண்ண சொன்னேன். இந்த 3 டார்கெட் கொடுத்த லோ பார்த்தீங்க அப்படின்னா பின் பாயிண்ட்டாக 5480 நம்முடைய 2வது டார்கெட் இது ஹிட் ஆகிருக்கு. ஸோ இதில் ஒரு 50 புள்ளிகள் நம்ம கேப்சர் பண்ணோம். அடுத்த ஸ்டாக் வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா கிராம்ப்டன் சொல்லியிருந்தேன். ஸோ அது கூட ஒரு 3.5 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணோம். அதுக்கப்புறம் டாடா பவர் சொல்லியிருந்தேன் செல் பண்ண சொல்லி, அதில் ஒரு 6 பாயிண்ட்ஸ். அப்புறம் நவீன் ஃப்ளோ, இந்த ஸ்டாக் கூட நான் வந்து செல் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது பார்த்தீங்க அப்படின்னா 3214க்கு கீழே செல் பண்ண சொன்னேன். இந்த 3 டார்கெட் கொடுத்தேன்.
லோ பார்த்தீங்கன்னா 3170 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 44 புள்ளிகள் நாம் கேப்சர் பண்ணோம் ஃப்ரைடேயில். அது மட்டும் இல்லை, இந்துஸ்தான் யூனிலீவர் அதில் வந்து ஒரு 8 புள்ளிகள் லைவ் மார்க்கெட்டில் கொடுத்துருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்பட்ட செக்டர்ஸ்லேருந்து வித்தியாசப்பட்ட ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ உண்மையிலேயே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னலாக பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ப்ரெஷியஸ். ஸோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு, குறிப்பாக இன்ட்ரடே பண்ணுறவங்களுக்கு நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.